நம்ம கோழிக்கு கொத்தமல்லி கொடுக்க பாருங்க. கோழி வந்து கொத்தமல்லி சாப்பிட்றதுனால ரொம்ப பெனிஃபிட்டுங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுங்க கோழி குஞ்சுக்கு எல்லாமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்காகவே ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டில் இருந்து. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த கொத்தமல்லிங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக அப்படியே போடாமல் இந்த ஒரு 3 டேஸ்க்கு வச்சுக்கோங்க இது கொத்தமல்லியை. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்து கொடுப்போம். சூப்பராக சாப்பிடுங்க கொத்தமல்லி ஃபுல்லாக. ஆக்சுவலாக கட் பண்ணி போடணுங்க நம்ம தண்டோடைய ஃபுல்லாகவே. இப்போ சரி வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொடுக்குறோங்க. எந்த அளவுக்கு சாப்பிடுதுன்னு பாருங்கள். கொத்தமல்லி சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிச்சலுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. கழிச்சல் வராமையே இருக்கும். இப்போ பச்சை சாப்பிட்றதுனால நல்லா குஞ்சுங்களுக்கு நல்ல ஹெல்த்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போடலாங்க கோழிக்காக. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க கோழிங்க. குஞ்சுங்களுக்கு எல்லாமே நல்லா கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் கோழிக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மாதிரி யார் யார் போட்டிருக்கீங்க, இனிமேல் போடுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ஷோ நடந்ததுக்கு யார் யார் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வந்திருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வர முடியாத சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சந்திக்கலாங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன டேட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துடுங்க. இப்போ யார் யார் வந்திருந்தீங்களோ அவங்க எல்லாமே நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாங்க.